குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் மெட்டலர்ஜியில். நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே மெட்டலர்ஜியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல் அப்படின்ற கன்வெர்ட் பண்ணுற இந்த மெத்தடை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம புக்கில் வந்து வேறு ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க, எலிங்கன் டயக்ராம் வச்சுட்டு மெட்டல் ஆக்சைடை எப்படி மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்கூலில் எல்லாமே குயிஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ஸ்கூல்லேருந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்ம கிளாஸ் டீச்சர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க உங்கள் கிளாஸ்லேருந்து 2 பேரை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ அந்த 2 பேரை செலக்ட் பண்ணுங்கன்ற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் மார்க் லிஸ்ட்டில் யார் வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, கரெக்ட் தானே? அப்போ வந்து இந்த மார்க் ஷீட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இதில் இந்த மார்க் ஷீட்டு தான் இந்த எலிங்கன் டயக்ராம். சரியா, மார்க் ஷீட் தான் எலிங்கன் டயக்ராம். சரியா, அப்போ அது வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த எலிங்கன் டயக்ராமில் எப்படி குயிஸ் ப்ரோக்ராமுக்கு எப்படி வந்து இவங்களால் முடியும்னு நம்ம வந்து பண்ணுறாங்களோ அதே மாதிரி மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலிங்கன் டயக்ராம் வந்து என்ன பண்ணுறாரு, இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு ஜென்ரலாக ஃபார்முலா வந்து ஒன்று கொடுத்துருக்காரு, அது ரிடக்ஷன் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து இதில் வந்து பார்த்தோன்னா MXOY யூஸ் M + O2 அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரியா, ரிடக்ஷனில் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த O2 ஆக்சிஜனாக நமக்கு என்ன ஆகுதுன்னா அது வந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆக்சிஜனாக O2வாக மாறணும். அப்போ வந்து MXOY இந்த OY வந்து O2வாக எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோன்னா 2Y பை இங்கே ஒரு Y. அப்போ வந்து YY கேன்சல் ஆச்சுன்னா 2. அப்போ வந்து 2/Yயால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா இது வந்து மாறும். அப்போ வந்து 2X/Y அண்டு ப்ளஸ் O2 அப்படின்றது மாறும். சரியா, இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு சில ரியாக்ஷனுக்கு வந்து ரெடியூசிங் ரியாஜென்ட் வந்து வேணுமா வேணாவா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சில ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீட்டு சூடு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு கதர் சட்டை இருக்குதுன்னு வையேன். அந்த கதர் சட்டையை வந்து நம்ம வந்து துவச்சி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே நனலில் அது ஃபேன் கீழே போட்டுட்டா சீக்கிரமாகவே காஞ்சிரும். சரியா, அதே ஒரு கம்பளியை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து துவச்சிட்டு ஃபேன் கீழே போட்டோம்னா காயாது. அதுக்கு என்ன வேணும், நல்ல வெயில் வேணும். நல்ல வெயில், நார்மல் வெயில் கூட இல்லை, நல்ல வெயில் இருந்தால் தான் நல்லாவே காயும், இல்லைனா கொஞ்சம் சில்லுனஸாகவே இருக்கும். சரியா, அப்போ வந்து அந்த இடத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், அதாவது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து நல்லா காயுது. அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் காயாது. அப்போ வந்து அதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்றது. சில ரியாக்ஷனுக்கு வந்து வேணும், சில ரியாக்ஷனுக்கு வேண்டாம். அப்போ எந்த ரியாக்ஷனுக்கு என்ன வேணும் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்து 3 ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அது இந்த O2வாக மாறுறதுக்கு, அதாவது ஆக்சிஜன் மெட்டல்லேருந்து அந்த ஆக்சிஜன் வந்து வெளியேறதுக்கு ஒரு சில ரியாக்ஷன் பார்க்குறோம். அப்போ வந்து கார்பன் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கார்பன் ரெடியூசிங் ஏஜென்ட் C+O2க்கு CO வாக அது CO2வாக இருக்கும். இன்னொன்று C + O2க்கு CO அண்ட் CO + O2க்கு CO2 அப்படின்ற 3 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரியாக்ஷன், 2 ரியாக்ஷன், 3 ரியாக்ஷன். அப்போ இது ரியாக்ஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கலாம், இது ரியாக்ஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம், இது ரியாக்ஷன் நம்பர் 3 எடுத்துக்கலாம். இப்போது இந்த அபோவ் மெட்டல் ஆக்சைடு இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, இந்த ரியாக்ஷனை இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்போது இது நம்ம என்ன பண்ணுறோம், மெயினாக நம்ம Xன்னு எடுத்துக்கோ, X1 X2 X3 அப்படின்ற ஏதாவது ஒரு ரியாக்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ மேலே இருக்க இந்த ரியாக்ஷனுக்கு C + O2 use CO2 இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாமா, அல்லது இந்த ரியாக்ஷனுக்கு C + O2 CO அப்படின்ற இது CO2 இது CO இது CO2. இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு டிஃபர் ஆகும். கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இந்த 3 ரியாக்ஷனுக்கு எந்த ரியாக்ஷன் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத தெர்மோடைனமிக்கில் என்ன பண்ணுறாங்க இங்கே யூஸ் பண்ணுறாங்க. சரியா, இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து இந்த தான் டயக்ராம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்கில் ஒரு ரியாக்ஷன்ஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ΔG = ΔH - T∆S அப்படின்றது தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன், கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ΔGன்றது கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ΔHனா இது சேஞ்சஸ் ஆஃப் என்தால்பி அண்ட் ΔSன்றா சேஞ்சஸ் ஆஃப் என்ட்ரோபி அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ என்தால்பி சேஞ்சஸ், என்ட்ரோபி சேஞ்சஸ் வென் த டெம்பரேச்சர் சேஞ்சஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ், இன்க்ரீஸ் ஆகும்போதோ இல்லை டிக்ரீஸ் ஆகும்போதோ அது வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாருங்கள் சில ட்ரிக் நம்ம பார்க்க போகிறோம். ΔG = ΔH - T∆S அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போது இதில் ரியாக்ஷனை வந்து பார்த்தோன்னா
மெயினாகவே இந்த மெட்டலர்ஜியில் எலிகன் டயக்ராம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டு ஃபைண்ட் த பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். விச் ஒன் த பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ அந்த 3 ரியாக்ஷன் பார்த்தோம்ல, C+O2 gives CO2, C+O2 gives CO and C+O2 gives CO2. அது CO + O2 gives CO2 அப்படின்னு 3 ரியாக்ஷன் பார்த்துருக்கலாம். அந்த ரியாக்ஷனில் விச் ஒன் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரியாக்ஷனில் வந்து இந்த டெல்டா ஜி வந்து ஸ்பான்டேனிட்டி மீன்ஸ் தன்னிச்சையாக நடக்குதா, இல்லை நான் ஸ்பான்டேனிட்டி அப்படின்னு தன்னிச்சையற்ற நிலையில் நடக்குது. அப்போ தன்னிச்சை சில ரியாக்ஷனுக்கு வந்து தானாகவே நடந்துடும், சில ரியாக்ஷனுக்கு வந்து டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் நடக்கும் அப்படின்றத என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்த்துருக்கோம். அதை நம்ம சொன்னோமே. இப்போ வந்து அந்த கதர் சட்டம் வந்து பார்த்தோன்னா நார்மலாக ஃபேன் காற்றுலேயே என்ன பண்ணுது, காஞ்சிடுது. ஆனால் ஒரு கம்பளி வந்து ஃபேன் காற்றுல அவ்வளோ சீக்கிரத்தில் காயாது, அது ரொம்ப நேரம் ஆகும் காயறதுக்கு. அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல வெயில் எடுத்துகிட்டு போய் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிரும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஸ்பான்டேனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஜி ஈக்குவல் டு 0. டெல்டா ஜி வந்து ஈக்குவல் டு 0 வந்தனா அது ஈக்குலிபிரியம். அதே மாதிரி டெல்டா ஜி நெகட்டிவாக இருந்தனா ஸ்பான்டேனியஸ், டெல்டா ஜி வந்து பாசிட்டிவாக இருந்தால் நான் ஸ்பான்டேனியஸ். அப்போ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு டயக்ராம் வரையலாம். ஸோ இது வந்து டெல்டா ஜி ஈக்குவல் டு 0. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா டெல்டா ஜி நெகட்டிவ். அப்போ இது என்ன இருக்கும், ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அதே மாதிரி இது டெல்டா ஜி, இது பாசிட்டிவ். அப்போ இது என்ன இருக்கும், நான் ஸ்பான்டேனியஸ். சரியா, புரியுதா? அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், ஸ்பான்டேனிட்டி அப்படின்றத பார்க்குறோம். டெல்டா ஜி ஈக்குவல் டு 0 ஈக்குலிபிரியம், டெல்டா ஜி வந்து லெஸ் தென் அது நெகட்டிவ் ஸ்பான்டேனியஸ், அண்டு டெல்டா ஜி பாசிட்டிவ் நான் ஸ்பான்டேனியஸ். சரியா, நான் ஸ்பான்டேனியஸ்னால் அங்கே என்ன வரும், நமக்கு டெம்பரேச்சர் அதிகம் பண்ணும்போது மட்டும்தான் நடக்கும். சரியா, அது நான் ஸ்பான்டேனியஸ்னால் தன்னிச்சையற்ற நிலையில் இருக்குது, ஸ்பான்டேனியஸ்னால் தன்னிச்சையான நிலையில் இருக்குது, தன்னிச்சையான நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஜெனரல் ரியாக்ஷன் M+O2 gives MO. இந்த ரியாக்ஷனை பாருங்கள். இதில் வந்து இங்கே 2 பார்ட் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது A பார்ட், இது B பார்ட் எடுத்துக்கோ. A பார்ட்டில் நெகட்டிவ் ஸ்லோப், ஏன்னா வந்து ஈக்குவல் டு 0க்கு கீழே இருந்ததுன்னா என்னது நெகட்டிவ், ஈக்குவல் டு 0க்கு மேலே இருந்ததுன்னா பாசிட்டிவ். சரியா, அப்போ டெல்டா ஜி இது G0F ஃபார்மேஷன் ரியாக்ஷனில் டெம்பரேச்சர் வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பார்ட் ஏல சரியா, M+O2 gives MO, டெல்டா ஜி ஈக்குவல் டு நெகட்டிவ், அது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். சப்போஸ் இதோடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னது, MO gives M+O2, MO gives M+O2 ரிவர்ஸ் ரியாக்ஷன். அது வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நான் ஸ்பான்டேனியஸ். சரியா, அப்போ பார்ட் ஏல சரியா. இப்போ வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷன், அது நார்மல் ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அதோடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அதே மாதிரி பார்ட் பி, இந்த பார்ட் பியில் என்ன இங்கே இருக்குது, இங்கே வந்து பாசிட்டிவில் இருக்கா, MO gives M+O2, இது பாசிட்டிவ். அப்போ இது என்னது, நான் ஸ்பான்டேனியஸ். பார்ட் பியில் வந்து அதோடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னது, M+O2 gives MO, M+O2 gives MO, அது வந்து என்னது, நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். சரியா, அப்போ இது வந்து இங்கே பாருங்கள், இது நான் ஸ்பான்டேனியஸ், இது ஸ்பான்டேனியஸ். ஆக்சுவலாக வந்து M+O2 gives MO, இது பாசிட்டிவாக இருக்குது. அப்போ பாசிட்டிவாக இருந்தது என்னது, நான் ஸ்பான்டேனியஸ். MO gives M+O2, அது வந்து ஸ்பான்டேனியஸ். அப்போது இதோடைய ரியாக்ஷனில் எது வந்து பாசிட்டிவாக இருந்தனா நான் ஸ்பான்டேனியஸ், நெகட்டிவ் வந்தால் ஸ்பான்டேனியஸ். அதான் நம்ம பார்த்துருக்கோம்ல, பாசிட்டிவ் வந்தால் நான் ஸ்பான்டேனியஸ், நெகட்டிவ் வந்தனா அது ஸ்பான்டேனியஸ், பாசிட்டிவ் வந்தால் நான் ஸ்பான்டேனியஸ். அதுதான் பார்ட் ஏ பார்ட் பின்றத 2 விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா இன்னொரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். சில ரியாக்ஷன் இந்த எலிகன் டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, Ag2O HGO ZnO. சரியா, இப்போ இது ரெண்டுமே வந்து லோ டெம்பரேச்சரில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன், Ag2O HGO. இது ரெண்டுமே லோ டெம்பரேச்சரில் நடந்துகிட்ருக்கு. அப்போ அங்கே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் தேவைப்படுதுன்னா தேவையே இல்லை. சரியா, எது அதாவது இந்த இது கதர் சட்டை மாதிரி. சரியா, அதுக்கு வந்து நல்ல வெயில் தேவையே இல்லை, நார்மலாக இருந்தாவே அது என்ன ஆகிடும், காஞ்சிரும். அதுவே வந்து பார்த்தோன்னா ZnO வந்து நமக்கு ஹை டெம்பரேச்சரில் தான் நடக்கும். அப்போ அந்த ஹை டெம்பரேச்சர் நடக்கிறதா இருந்ததுன்னா அதாவது கம்பளி மாதிரி, அதை நம்ம என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல வெயிலில் காய வைக்கணும். சரியா, அப்போ தான் வந்து அது நல்லா காயும். அப்போ வந்து அது ஹை அப்போ வந்து நமக்கு என்னது, ரெடியூசிங் ஏஜென்ட்ற நல்ல வெயிலில் வந்து அங்கே தேவைப்படுது. சரியா, அப்போ யூஸ் த ஹை டெம்பரேச்சர் ஸ்பெண்ட் த மணி. இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து டெம்பரேச்சர் நம்ம அதிகம் பண்ணும்போது நிறைய வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ வந்து அது
அப்போ தான் மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணும்போது மணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம கார்பன்ற ஒரு என்ன பண்ணுறோம், ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ ZnO ப்ளஸ் C gives Zn ப்ளஸ் CO அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இது புரிஞ்சுதா? ஸோ இன்னொரு விஷயம் பாருங்கள். ஒரு நிமிஷம். நம்ம எலிகண்ட் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அதான் 3 ரியாக்ஷன் சொன்னல. நம்ம வந்து C + O2 gives CO, C + O2 gives CO2 and CO + O2 gives CO2 அப்படின்ற 3 ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்தோன்னா இப்போ பார்ட் A, பார்ட் B, பார்ட் C அப்படின்ற 3 ரியாக்ஷனாக நான் வந்து பார்த்துருக்கேன். இது பார்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பார்ட் பின்னு எடுத்துக்கிறேன், இது பார்ட் சின்னு எடுத்துக்கிறேன். சரியா, இது எல்லாமே உங்கள் புக்கில் இல்லை. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். புக்கில் இருக்கிறத நம்ம இது பின்னாடி இருக்குது. அதை பற்றி நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா, பாருங்கள். பார்ட் ஏ, சரியா, அந்த பார்ட் ஏ C gives CO இருக்கா. அப்போது C + O2 gives CO அந்த ரியாக்ஷனில் நம்ம ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். சின்றது இது என்னது சாலிடோட O2ன்ற கேஸ் யூஸ் பண்ணி COன்ற கேஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சரியா, அப்போ ΔNGன்றது என்ன தெரியல நமக்கு, ப்ராடக்ட் ஸ்டாக்கியோமெட்ரிக் ப்ராடக்ட் மைனஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் ரியாக்டன்ட். ஸ்டாக்கியோமெட்ரிக் ப்ராடக்ட் எவ்வளோ, இங்கே 1 மோல். ஸ்டாக்கியோமெட்ரிக் ரியாக்டன் எவ்வளோ, 1 மோல். ஏன்னா இது சாலிடு. அப்போ வந்து கேஸஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ΔGன்றதை கேஸஸ் வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே வந்து 1/2 மோல் இருக்குது. அப்போ 1 - 1/2 = 1/2. இது என்ன ஆஃப், பாசிட்டிவ் ஆஃப். சரியா, அப்போ வந்து இங்கே வந்து நமக்கு என்னது, ஸ்பான்டினியஸ் ப்ராசஸ். அப்போ வந்து இங்கே பாருங்கள், கேஸஸ் மாலிகுல் நமக்கு வந்து ரேண்டம்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கும். லிக்விடில் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சாலிடில் நம்ம எப்படி இருக்கும், அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். சரியா, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ΔS வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ΔG வந்து நெகட்டிவாக இருக்கும். அது அங்கே பாருங்கள், இது வந்து இது வந்து பாசிட்டிவாக இருக்கா. இந்த இந்த இங்கே போடுறோம். ΔG = ΔH - TΔS. ஓகேவா, இதில் இந்த ΔS உடைய வேல்யூ என்ன, பாசிட்டிவ். அப்போது நெகட்டிவ், இங்கே வந்து பாசிட்டிவ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ வந்து எப்படி இருக்குது, ΔG வந்து எப்படி இருக்குது, நமக்கு நெகட்டிவாக இருக்குது. அப்போ மோர் நெகட்டிவ் ஸ்பான்டினியஸ் ப்ராசஸில் இருக்குது. சரியா, அதோடைய இது வந்து ஸ்லோப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஸ்பான்டினியஸ் ப்ராசஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்ட் பி. சரியா, பார்ட் பின்றது என்ன அப்படின்னா இந்த ரியாக்ஷன். சரியா, இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் C gives CO, அது C + O2 gives CO2. இந்த ரியாக்ஷன் வந்து பாருங்கள், C gives CO, C + O2 gives CO2. சரியா, இது சாலிடு, இது ரெண்டுமே கேஸ். அப்போ வந்து நமக்கு வந்து ΔNG = NP - NR, அதாவது 1 மோல், இங்கே 1 மோல், 1 - 1 = 0. அப்போ ΔG = 0, ஈக்குலிபிரியம். அப்போ வந்து பார்த்தோன்னா இது நமக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ΔG = 0, ஈக்குலிபிரியம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பார்ட் சி. CO gives CO2. சரியா, CO ன்றது இங்கே கார்பன் மோனாக்சைடு நமக்கு என்னது, கேஸ். அதுக்கப்புறம் 1/2 O2, இதுவும் நமக்கு என்ன தான், கேஸ். ஆக்சிஜனும் ஒரு கேஸ் தான். gives CO2. சரியா, இதுவும் கேஸ். அப்போ ΔNG = NP - NR. சரியா, நம்பர் ஆஃப் ஸ்டாக்கியோமெட்ரிக் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்கியோமெட்ரிக் ரியாக்டன். அப்போ 1 மோல், இங்கே 1 மோல், இங்கே ஒரு 1/2 மோல். ஸோ 1.5 மோலா. அப்போ வந்து 1 - 1.5 = -1/2. சரியா, அப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல் இங்கே வந்து என்னது, குறையுது, ரேண்டம்னஸ் குறையும், என்ட்ரோபி குறையும். அப்போ ΔS வேல்யூ நெகட்டிவ். அப்போ இங்கே பாருங்கள், ΔG = ΔH - TΔS. எஸ்னா இங்கே வந்து பார்த்தா இது நெகட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் ஆகும், ப்ளஸ் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போது இது என்னது, ΔG வந்து என்னது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் ஸ்பான்டினியஸ் ப்ராசஸ். அப்போ ஸ்லோப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சரியா, ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், சில விஷயத்தை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள்,
இப்போ வந்து இதுதான் நமக்கு வந்து எலிகன் டயக்ராமில் புக்கில் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம எப்படி ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸை நம்ம பார்க்குறோன்றதை எலிகன் டயக்ராமை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பார்க்கலாம். சரியா, இதுதான் வந்து இந்த கிராஃப் வந்து புக்கில் இன்னும் நல்லா வந்து டீட்டெயிலாக நிறைய கொடுத்துருப்பாங்க, நிறையா பார்த்துக்குங்க. சரியா, இப்போ வந்து அப்சர்வேஷன் இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டல் ஆக்சைடு. சரியா, அது வந்து ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவ் லைனில் இருக்குது. இங்கே பாருங்கள், மெட்டல் ஆக்சைடு மேல் நோக்கி போயிட்டுருக்கும், மேல் நோக்கி போகுது, எல்லாமே மேல் நோக்கி போயிட்டுருக்கும். அப்போ பாசிட்டிவாகவே ஸ்லோப் வந்து இருக்கும். மெட்டல் ஆக்சைடுடைய ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக, இதுலேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணது அப்சர்வேஷன் ஆஃப் எலிகன் டயக்ராமில் பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கும். கார்பன் மோனாக்சைடுடைய ஸ்லோப் வந்து ஒன்றே ஒரு கார்பன் மோனாக்சைடு வந்து இது இருக்க பாருங்கள், CO கார்பன் மோனாக்சைடு. இதுதான், இது வந்து இதனுடைய ஸ்லோப் மட்டும் நெகட்டிவ், மீதி எல்லாமே பாசிட்டிவ். CO2 பாசிட்டிவ் தான். CO2 வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஈக்குலிபிரியம், இதுவும் பாசிட்டிவில் இருக்குது, எல்லா மெட்டல் ஆக்சைடும் பாசிட்டிவ் இருக்குது. பட் கார்பன் மோனாக்சைடு ஒன்லி நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்றது என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். சரியா, அப்போ வந்து அது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும்போது இது மோர் ஸ்டேபிளாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக இருக்கும்போது. சரியா, டெல்டா G வந்து மெட்டல் ஆக்சைடு வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ பிலோவில் வந்து பார்த்தோன்னா ஸ்டேபிள். சரியா, இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்டேபிள், அதிகமாக இருக்கும்போது அது வந்து நான் ஸ்டேபிள், ஸ்டெபிலிட்டி இருக்காது. டெம்பரேச்சர் அதிகம் பண்ணும்போது தான் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அபோவ் த டெம்பரேச்சர், அதாவது ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோன்னா அபோவ் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது லெஸ் ஸ்டேபிள். அப்போ வந்து பிலோ டெம்பரேச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஸ்டேபிளாக இருக்குது, அபோவ் டெம்பரேச்சரில் லெஸ் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலிகன் டயக்ராம். அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம புக்கில் வந்து பார்த்தோம்னா இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து Ag2O Hg2O ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த ஜீரோவுக்கு வந்து இது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கும். இங்கே மட்டும்தான் பாசிட்டிவ். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா சடனாக வந்து இம்மீடியட்லி நமக்கு என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவ் லைனில் போகிறதுனால இந்த இடத்துல ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லாமையே இது என்ன லோன் டெம்பரேச்சரில் நமக்கு என்ன ஆகுது, இது வந்து மெட்டல் ஆக்சைடு வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுது. அதனால் வந்து இங்கே என்ன தேவையில்லை, நமக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து தேவையில்லை. சரியா, அதுதான் வந்து Ag2O and Hgo நாட் நீட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் பை த அதர் மெட்டல். இங்கே வந்து சரி, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மெட்டல் ஆக்சைடால் இன்னொரு மெட்டலை நம்ம ரிடக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்றது எலிகன் டயக்ராமில் சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த இதில் ஸ்லோ கிராஃபில் எந்தவுடைய மெட்டல் ஆக்சைடு வந்து லோ லெவலில் இருக்குதோ அந்த மெட்டல் ஆக்சைடில் அதுக்கு மேலே இருக்கிற மெட்டலில் வந்து ரிடக்ஷன் பண்ண முடியும். அப்போ பாருங்கள், இந்த Al2O3ஆல் Fe நம்ம என்ன பண்ண முடியும், ரிடக்ஷன் பண்ண முடியும். பட் Feஆல் நமக்கு வந்து அலுமினியத்தை ரிடக்ஷன் பண்ண முடியாது. இந்த எலிகன் டயக்ராமில் வந்து அவங்க தெளிவாக சொன்ன விஷயம் என்னென்னா, கீழே இருக்கிற மெட்டலால் அதுக்கு மேலே இருக்கிற எல்லா மெட்டலையும் ரிடக்ஷன் பண்ண முடியும். பட் மேலே இருக்கிற மெட்டலால் கீழே இருக்கிற எந்த மெட்டல் ஆக்சைடையும் ரிடக்ஷன் பண்ண முடியாது அப்படின்றத இந்த விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தெர்மோடைனமிக் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். சரியா, ஃபேவரபிள் கண்டிஷன் தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இங்கே ரியாக்ஷன் டெம்பரேச்சர் வந்து டெல்டா H வேல்யூவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதில் என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட் தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து மெட்டல் ஆக்சைடை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாங்க. FeO + C gives Fe + CO. சரியா, இங்கே பாருங்கள், FeO + C gives Fe + CO. இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்தோன்னா 1500 கெல்வின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 1227 டிகிரி செல்சியஸ் இந்த வேல்யூவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா Fe + O2 gives FeO. இது வந்து டெல்டா H வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா -350 டிகிரி, அது 350. அதே மாதிரி வந்து 2C + O2 gives CO. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து யூஸ் பண்ணலாம். சரியா, இப்போ இது வந்து நெகட்டிவாக இருக்குது, நம்ம வந்து டெல்டா H வேல்யூ வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றணும்ல. அப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் ரியாக்ஷனை பண்ண போகிறோம். அப்போ வந்து 2FeO gives Fe + O2. ஏன்னா நமக்கு என்ன ஆகுது, மெட்டலாக தானே வேணும், மெட்டல் ஆக்சைடு இன்ட்டு மெட்டல் தானே. அப்போ மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கனால இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் ரியாக்ஷனாக மாற்றுறோம். அப்போது 2FeO gives 2Fe + O2. அது இந்த வேல்யூ என்ன ஆகிடும், நமக்கு இங்கே நெகட்டிவ் தானே, இங்கே என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ 350 அப்படின்னு மாறும். அப்போ வந்து இங்கே இருக்கிற ரியாக்ஷனை பாருங்கள், 2C + O2 gives 2CO.
சரியா? அப்போ -480 இங்கே இருக்கா? அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே O2 இங்கே O2 கேன்சல் ஆகிடுது. அப்போ 2FeO + 2C gives 2Fe + 2CO. இது -480லேருந்து +358 நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணோம்னா -130. சரியா? இப்படி இருக்கும். அப்போ வந்து இது வந்து 2 மோல் Feக்கு வந்து -130. அப்போ 1 மோல்னா எவ்வளோ வரும்? ΔG வேல்யூ -65 kJ அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ லோ டெம்பரேச்சரில் இது வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிகண்ட் டயக்ராம். லிமிடேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா என்ன ரேட் ஆஃப் த ரியாக்ஷனில் எலிகண்ட் டயக்ராம், அதாவது ஒன்லி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனை வச்சு தான் நம்ம எலிகண்ட் டயக்ராமை பார்க்குறாங்களே தவிர அதர் ரியாக்ஷன்ஸுக்கு வந்து இவங்க சொல்லலை என்ன ரேட்டில் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத பற்றி எந்த ஒரு தகவலும் இவங்கக்கிட்ட இல்லை. சரியா? அதுக்கப்புறம் அதர் மெட்டல் ஆக்சைடு, சில மெட்டல் ஆக்சைடில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து இந்த எலிகண்ட் டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மற்ற அதர் மெட்டல் ஆக்சைடை பற்றி இவங்க என்ன பண்ணல, தெளிவாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இது வந்து ரெண்டுமே லிமிட்டேஷன், ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ளே இது இருக்குதுன்ற சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் இதோடைய ஃபோட்டோ காப்பி நம்ம எடுத்து அனுப்பியிருக்கேன். நான் பாருங்கள். இதுதான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சதுன்னா பாருங்கள், இல்லைனா எங்கிட்ட டவுட் கேளுங்க. சரியா? தேங்க்யூ.